guys, welcome back to our channel APJ family. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிஃபரண்டான ரொம்பவே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டிகை. அது என்ன பண்டிகை? ஆமா, அது என்னது? கிறிஸ்மஸ். சோ கிறிஸ்மஸ் பாருங்க. நாங்க ஒன் செகண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாங்க குடில் வச்சிருக்கோம். இந்த தடவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி குடில்ல நீங்களும் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம்னு காட்டுறோம். இப்போ டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு தனி ஒரு ஃபெஸ்டிவல் மூட் வரும். இந்த மாதிரி எங்க ட்ரீ அழகா இருக்கானோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது டெக்கரேஷன் பண்ணது இது லாஸ்ட் இயர் போன வருஷம் தான் நாங்கள் வாங்கினோம். அதனால் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. 4 o'clock போனால் 8 o'clock தான் நாங்கள் வந்தோம். அதனால் இப்போ பாருங்கள், நான் கிறிஸ்மஸ் ட்ரீ குட்டியாக தான் இருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறோம் பாருங்க. இங்கே பாருங்க ஸ்னோமேன். ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்போம். நாங்கள் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அந்த பால்ஸாக இருக்கும்ல, அந்த ஸ்னோ பால்ஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் அதை குட்டி குட்டியாக இருக்கும். எல்லாமே நாங்கள் வாங்கணும். ஆமாம், இந்த தடவை நல்ல பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், எப்பவுமே நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம். கேரல்ஸ் வருவாங்க, பாட்டு பாட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டெக்கரேஷன்ஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஸோ இது ஓரத்தில் இருக்குல்ல, இது காட்டுறோம்ல நாங்கள் க்ரீன் கலரில். இது ஆக்சுவலா என்ன டோர்ல எல்லாம் ஹேங் பண்ணுவாங்க. ஆமா, டோர்ல ஹேங் பண்ணுவாங்க. சோ இது டோர்ல ஹேங் பண்றது தான். இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்க டோர்ல ஹேங் பண்ணா நாங்க செவருல தான் ஒட்டுறோம். ஆமா, ஏன்னா செவருல ஒட்டும் போது இங்க தான் நாங்க குடியில அண்ட் அதுக்குள்ள ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, நாங்க டிவி மேல தான் எல்லாமே குடில் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இடத்த நாங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா நிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இது குடிலுக்கு வாங்கணும்ல, அந்த பொம்மைல வைக்கிற பொம்மைங்க அதெல்லாம் செட்டா நாங்க வாங்கணும். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. எல்லாமே தனித்தனியா கவர்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஏன்னா நாங்க இந்த வருஷம் குடில் வைக்கிறோம்னு நினைக்கிறேன். நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் குடில் வைக்கிறோம். நாங்க குடில் வைக்கிறோம். அதுவும் நாங்களே வீட்ல செஞ்ச குடில், பொம்மைங்க மட்டும் கார்ட்போர்ட்ல நாங்க. சோ फ्रेंड्स, இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கிருக்கலாம்னு பார்க்கலாம். गाइस, ஃபர்ஸ்ட் நாங்க பிரேஸ்லெட் வாங்கிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஜெஸ்லினுக்கு வாங்குனது, இது எனக்கு வாங்குனது, இது அக்காக்கு வாங்குனது. இது ஃபுல்லா மணி வச்சு பண்ணிருக்காங்க. எல்லாமே பிரேஸ்லெட் தான். நாங்க வளையல்லாம் இப்ப வாங்குறது இல்ல. அப்புறம் இது பாருங்க நல்லா பிரேஸ்லெட். இது அழகா இருக்கு, நல்லா ஜொலிக்குது பாருங்க கேமரால. அப்புறம் இது நான் வாங்கினது. இதுவும் ஃபர்ஸ்ட் இங்கே நடுவில் இருக்கிறது மட்டும் அழகா இருக்கு. ரோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது கையில் இப்படி போட்டுக்கலாம், நல்லா அழகா இருக்கு. இது பாருங்க, செம்மையா இருக்குல்ல. இந்த மாதிரி மூணுமே ரொம்ப க்யூட்டா அழகா செஞ்சுருந்தாங்க. சரவணா ஸ்டோர்ஸில் தான் நாங்கள் வாங்கினோம். பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ காய்ஸ், அப்போ அடுத்து என்ன வாங்கியிருக்கோம்னா போஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பூ இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல பார்க்கவே. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதனால இது வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பூ இருந்துச்சு. இது சிண்ட்ரெல்லா பிக்சர்லாம் போட்டுருந்துச்சு. நமக்கு பார்பி சிண்ட்ரெல்லா அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இது வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஜோ வாங்கினா. இது அவ வீட்டுக்கு போடுறதுக்காக வாங்கினா. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம ஆல் கருப்பா இருக்கும், அதனால இதுல வெள்ளை போட்டா ரொம்ப அழகா இருக்கும்ல. நெக்ஸ்ட் ரப்பர் பேண்ட்ஸ். இந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இது எல்லோ கலர். இது நல்லா செட்டாக நிறைய விற்றுருந்தாங்க. இது லைட் கலர்லேருந்து பிளாக் கலர் வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாகவே எல்லோ எல்லாமே செட்டாக விற்றுருந்தாங்க. அப்புறம் இது பிக் பாஸில் பார்த்து வாங்கினது. நான் எல்லாம் போட்டிருக்காங்களே, அனிதா போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கேன்ட்டு இது வாங்கினோம். நல்லா இருந்துச்சு இது. அதனால் இந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கம்பல் பார்க்கலாம். கம்பலில் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, பொம்மை மாதிரி. நமக்கு பொம்மைனாலே ரொம்ப பிடிக்கும். இல்லை பொம்மையிலே கம்பலா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். இது இதுக்கு மட்டும் இல்லை, நிறையத்துக்கு போட்டுக்கலாம், நிறைய ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம், மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதனால இது வாங்கினேன். இது ஜோ வாங்கினது. இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு வாங்கினா.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்க பெரிய அக்கா வந்து வாங்கினது. எங்க பெரிய அக்கா வந்து அவளுக்கு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் தான். ஸோ அதனால எல்லோ கலருக்கு எல்லோ கலர் வாங்கினா. என் ட்ரெஸ்ஸும் எல்லோ கலர் தான். ஜோ ட்ரெஸ் ப்ளூ கலர். நெக்ஸ்ட் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல. இது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இது யார் போடுறான்னா தெரியல. ஆமா, இது எங்களுக்கு யார் போட்டாங்கன்னே தெரியல. இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு பார்க்க. பட் இது எப்படி போடுறாங்க, யார் போடுவாங்க? இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்ஸ் ஹேர் பின்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து தலைக்கு போடுறது தான் எல்லாமே. இது வந்து பெரிஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கிளிப்பு. இது வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பிளெயினாக டார்க் ப்ளூ வச்சுருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரே மாதிரியே இருக்குது. இதில் ஆனால் வேறு பிக்சர் போட்டிருக்கு. இது வந்து எல்லோ, இது வந்து ப்ளூ. அப்புறம் இது வந்து பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கடுகு, அப்புறம் இது என்னது நூல், அப்புறம் வந்து சோம்பு எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இப்படி தான் இவங்களுக்கு இப்படிலாம் ஐடியா கிடைக்குதோ தெரியல. நல்லா இப்படி ஹேர் பென்ஸ் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து எல்லா ஃபுட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துக்குமே. அப்புறம் இதுவும் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். அப்புறம் இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. அடி லைட் அடிக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு கிளிப் தான். கண்ணாடி மாதிரி அழகாக குட்டியாக இருக்குது ரொம்ப. இது வந்து நம்ம தலையில் குத்துவோம்ல கிளிப்பு, ஹேர் பின் அதுதான். ஆனால் அது மாதிரி கிளிப்பு இங்கே நம்ம இப்படி குத்துவோம்ல அந்த மாதிரி வரல. இப்படி வந்து இப்படி போட்டுக்கலாம். பனானா கிளிப்பா இது பேர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நான் தான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து செயின் வாங்கியிருக்கோம். கடைசியாக வந்து செயின் தான் லாஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே சொன்னல எங்கள் அக்காது. இது வந்து எங்கள் அக்காது. கம்பலும் அதே மாதிரியே இருந்துச்சுல்ல. இங்கே பாருங்க, கம்பலும் செயின் தனித்தனியாக தான் வாங்கினது. ஆமாம், தனித்தனியாக வாங்கினது. எப்படி எங்கள் அக்காவுக்கு மட்டும் இப்படிலாம் வருதுன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு வாங்கினது. நான் வந்து தனியாக ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன். பட் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த பிரேஸ்லெட் வாங்கினேன். ஆனால் அவங்களே ஏதோ இங்கே பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரீ தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வந்து வாங்கினேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அதனால வாங்கினேன். பாருங்க, இதெல்லாம் தான் நான் வாங்கினோம். எங்கள் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் அப்படி தான். ஜுவல்லரி, ட்ரெஸ் கூட பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்டில் வந்து நல்ல பேக்கெட்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டால் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர். ஆமாம், இந்த மாதிரி ஒரு டால் கொடுத்துருக்காங்க. இது எப்போ வேணுமோ அதை கழட்டி நம்ம வந்து வேறு ட்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கும் அது. அப்புறம் வந்து இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட நெக்ஸ்ட் ட்ரெஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராக் டைப்பில் இல்லை. கண்டிப்பாக ஃப்ராக் டைப்பில் இல்லை. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ராக்லாம் போடுறதில்ல. அப்புறம் வந்து நான் வந்து இப்போ பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ வந்து இவங்க வந்து பேண்ட் வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. தென் வந்து எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸும் எல்லோ, இந்த ட்ரெஸ்ஸும் எல்லோ வந்துச்சு. எனக்கு எல்லோ ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லோ வந்ததுனால எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக போட்டிருக்கு. ஆமாம், இந்த பூலாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதே எல்லோ கலரில் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோன் வச்சு டெக்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன் டெக்கோர்ஸ், அப்புறம் இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் காலர்லாம் வச்சிருச்சு. ஸோ இது பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு. அதனால நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸு. இதுதான் என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு. இது வந்து ஈஸ் ஸோ கியூட் அந்த பாட்டில் வந்து ராஷ்மிகா போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். அதை பார்த்து என்ன பார்த்து வாங்கினேன்? என் டான்ஸ் பார்த்து. போய் சொல்லாத. இல்லை, உன்னை பார்த்துலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேண்ட்
ஜீன்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க மேலே. இது பின்னாடி வந்து டாப் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி மிக்கி மவுஸ், அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி தனியாக ஜீன்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே பட்டன் அவுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம அவுத்துட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பட்டன்ஸ் இது போடுறது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பட்டன்ஸ் இது வந்து நம்ம இப்படி போடணும், சரி பண்ணணும் இப்போ. அப்புறம் இங்கே ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த பேக்கெட்டில் வந்து இங்கே வெளியே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பீட்ஸ்லாம் போட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு டை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சீக்கிரம் சொல்லு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இங்கேயும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ட்ரெண்டிங்காக. இது வந்து ஜீன்ஸ் துணியில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ட்ரெஸ், அவள் தான். இல்லாந்த நாங்கள் கட்டின ஸ்டாரு வெளில வந்து மரத்தாண்ட கட்டியிருக்கோம். அப்புறம் இது வந்து சாமி ஆண்ட கட்டியிருக்கோம். அப்புறம் இது வந்து வாசலில் கட்டியிருக்கோம். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் குடியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிட்டு சீரியல் லைட்லாம் போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டுறோம். How can I feel the joy of being with you? How can I chase the pain away for good? Well, this is calling me, all is not true. I bring some mistletoe with me. Christmas is waiting for you. It'll never start without you, never start without you. Christmas is all about you. I see everywhere around the fairies of December. You